சின்ன பசங்கள் இந்த சின்ன பசங்கள்லாம் சண்டை போடும்போது சொல்லுவாங்க, டேய் நீ அன்னைக்கு என்னை பார்த்து இப்படி சொன்னலடா, நீ அவனை பார்த்து அப்படி சொன்னலடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? நெல்ல கொட்டினா அள்ளிடலாங்க, சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. அதனாலதான் சொல்லும் சொல்லை வெல்லும் சொல் இல்லாத சொல்லை சொல்லணும்னு யாரோ சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த தாவேக்காவும் நாத்தாக்காவும் ஒரே மாதிரிங்க. அவங்க சொன்ன சொல்ல அவங்கதான் மீறுவாங்க. மீறதுக்குன்னு தனியா ஆளெல்லாம் வர வேண்டாம். இந்த கேரக்டரை பத்தி ஒரு அழகான ஒரு லைன்ஸ் ஒன்று இருக்கு. when wealth is lost, nothing is lost. when health is lost, something is lost. when character is lost, everything is lost. வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நேத்துல இருந்து விஜயோட அத்தனை படத்துல இருக்க பழைய டயலாக் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் விஜய் ஒரு முண்டா பனியனை போட்டுட்டு அவங்க அப்பா கூட இருக்கிற சின்னம்மாவப்பா துப்பாக்கி வச்சு மிரட்டி திட்டுவார பாக்கணும். சஞ்சய் நேத்து இப்படியே நடிச்ச மாதிரி இருந்ததுங்க. இது தனிப்பட்ட விவகாரம், இத பத்தி எல்லாம் பேசாத, நாங்க என்னத்தடா பேசுறோம். ஆனா நேத்துல இருந்து உங்க கட்சியோட ஒரே ஒரு வாய்ஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. எப்படி தாண்டா இப்படி ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து பேசுனீங்க லயாலா மணியும் ராஜ்மோகனும்? நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் தான்ப்பா அந்த கட்சிக்கு. தீர்க்க தரிசிகள்டா நீங்க ரெண்டு பேரும். அது எப்படி இவ்வளவு பர்ஃபெக்டா, இவ்வளவு மேட்சா, இவ்வளவு நீங்களே கேளுங்களேன். மணி நீ கேளு, மணி நீ கேளு. அவர் வர்றேன்னு சொல்றாங்க, அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு, அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வராரு. அதாவது என்னன்னா எல்லா கட்சியிலுமே சோகா சொன்ன ராஜ்முகா அண்ணா பிப்ரவரிக்கு அப்புறம் அவங்க வருவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க மட்டுமா? கூட அவங்களும் வருவாங்க, இவங்களும் வருவாங்க. ஆனா நேத்துல இருந்து விஜய் ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ, உலகம் முழுக்க நீங்க ரெண்டு பேரும் தான் ஃபேமஸ் ஆயிருக்கீங்க. அதுவும் அந்த லயாலா மணி கேக்குற கேள்வி இருக்குல்ல, ஏன்னு அவங்க வருவாங்களா? உடனே சட்டி ஊத்துற ராஜ்மோகன் வச்சாம் பாருங்க புளி குழம்ப. எப்படிப்பா, எப்படி? சான்ஸே இல்ல. ரெண்டு பேரும் கட்சியோட எதிர்கால வரலாற்ற ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கணித்து சொன்ன ரெண்டு ட்வின்ஸ என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு தெரியல. ஏங்க சட்னி ஊத்துற ராஜ்மோகா, புளி குழம்பு சூப்பரா வச்சாங்க, நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க மட்டும்தான் வருவாங்களா இல்ல அவங்களும் சேர்ந்து வருவாங்களான்னு இப்பவே சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. நீங்க சொன்ன அந்த அவங்க அவங்க அப்படின்னதெல்லாம் இவங்களத்தானா? எப்படிப்பா? ஆட இவங்கதான் கூட கல்யாணத்துக்கு வருவாங்கன்னா, ஐயோ நீங்க கட்சியை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? நான் பாருங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். உங்க தலைவரை பொறுத்த அளவுக்கு ரெண்டு ஒண்ணு தானே. சில கட்சிகளுக்கெல்லாம் நம்ம மீம்ஸ் போடணும் அப்படின்னா இன்னைக்கு ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா டப்பிங் கொடுக்கணும், இல்லைன்னா கண்டென்ட்டுக்காக பொய்யா சில விஷயங்களை பேசணும். ஆனா உங்க கட்சியை பொறுத்த அளவுக்கு மீம் கிரியேட்டர்ஸ்க்கு வேலையே கிடையாது. நீங்க பேசுனதே திருப்பி போட்டா போதும். கவுண்டமணி அவர்களுடைய அந்த அரசியல் காமெடி பட்டைய கிளப்பிட்டு ஓடிட்டு இருக்கு. பிரியமானவளை படம் தியேட்டரை விட இப்பதான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. எல்லாமே ஏற்கனவே நீங்க பேசினதை எடுத்து உங்களுக்கே காட்டுறாங்க, பாருங்க பாருங்க பாருங்க. அதுவும் திருசா ஒரு புள்ளைய அடிக்கிற சீன் வருதே. வாழ்க்கையில மீம்ஸ பத்தி எல்லாம் என்ன பேச வச்சுட்டீங்களேப்பா. என்ன காரணம் தெரியுமா? நீங்க பேசின பேச்சு அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா அவங்க வருவாங்கன்னு கேள்விப்பட்ட, அவங்க மட்டும் இல்ல அவங்களும் வருவாங்க. நமக்கு இதெல்லாம் செட் ஆகலைங்க. எனக்கு வேண்டி நீங்களே இன்னொரு தடவை பேசிட்டீங்களா நல்லா இருக்கும். அவர் வர்றேன்னு சொல்றாங்க, அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு, அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வராரு. அதாவது என்னன்னா எல்லா கட்சியிலுமே நீங்க பேசினப்ப கூட இந்த விஷயத்தை யாருமே சீரியஸா எடுத்துக்கல. ஆனா நேத்து ஈவினிங்ல இருந்து இது சிரிப்பா சிரிச்சு சீரியஸா போயிட்டு இருக்குது. நீங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்களா ராஜ்மோகா? இனிமே நீங்க என்ன ராஜ்மோகா பேச போறீங்க? நான் சொன்ன அவங்க இவங்க இல்ல அப்படின்னு பேச போறீங்களா? இல்ல இவங்கதான் அவங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு, இல்ல அவங்க இவங்க அவங்க அவங்க இவங்க ஐயோ ஒரே குழப்பமா போச்சு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக போறீங்களா? ஆனா ஒண்ணு லயோலாமணி, நீங்க தப்பிச்சிட்டீங்க. அண்ணா அவங்க அப்படின்னு கேக்குறதோட நீங்க நிப்பாட்டிட்டீங்கல்ல, அதனால தப்பிச்சீங்க. அண்ணா அவங்களோட அவங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். இதுல பிப்ரவரி 14 அந்த லவ் ஹார்டின் பலூன் எல்லாம் எடுத்துட்டு ரெண்டு திமுக கட்சியில இருந்து வேற மினிஸ்டர்ஸ் வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இவங்க கட்சியில சேருவாங்கன்னு ஆதவுதான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா. அப்படி அதான் அசோக வச்சிருக்கா அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாங்க. நான் சொல்றேன், இன்னும் பிப்ரவரி மாசத்துக்குள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சர்கள் தாவே கட்சியில் சேருவாங்க. What are you saying? கண்டிப்பா அது நடக்கும். நீங்க பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. நீங்க இது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் இல்ல, திமுக சிட்டிங் அமைச்சர்கள் இருக்கிற ரெண்டு அமைச்சர்களே சேருவாங்க.
ஆட இது ரொம்ப ஆச்சரியமான நியூஸுங்க அப்படின்னு அக்கா சொன்னோன்னையும் எஸ் டெபினெட்லி அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த 2 சிட்டிங் மினிஸ்டரும் இவங்க தானா? சொன்னீங்கன்னா பரவாயில்ல. என்னங்க ஆதவா என்னென்ன பேச்சு பேசுனீங்க. இதுல ரொம்ப முக்கியமான மீம்ஸ் ஒண்ணு பார்த்தேன். புசி ஆனந்துக்கு பயங்கரமான கவலையா. ஐயோ இனி எம்பளத்தினாலும் அப்படி ஆயிருமே, இனி 2 பேர்த்தையும் இட்டானு போடுமா அப்படின்னு அவருக்கு கவலை. ஒருத்தரை இட்டானு போறதுக்கே அம்புட்டு பிரச்சனை. ஆனா உள்ளபடியே நேத்துக்கு சில மாறுதல் நடந்திருக்குதுங்க. இது வரைக்கும் நாங்க தற்குறிக தான், எங்க அண்ணனுக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பலரும் இந்த பொண்டாட்டியா போற தற்குறிகளை பத்தி எல்லாம் பேசல, இந்த நார்மலா இருப்பாங்கல்ல அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அண்ணன் தான் முக்கியம், அண்ணன் நல்லவரு, அண்ணன் வல்லவரு, அவர் இவ்வளவு பண்றேங்கிறாரு, கண்டிப்பா அவர் ஆட்சிக்கு வந்தா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல நல்லா இருந்தவங்க கெட்டு போன மாதிரியான தற்குறிகள். அவங்க எல்லாம் தான் இன்னைக்கு பாவமா இருக்குங்க. இதுக்கு எப்படின்னே நாங்க இனி முட்டு கொடுக்கறது, இதுக்கு எப்படின்னே நாங்க முட்டு கொடுக்கறதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க ஃபேன் தான், உங்களுக்கு பிடிக்கும் தான், இருந்தாலும் இதுக்கெல்லாம் எப்படின்னா முட்டு கொடுக்கறது? சாயங்காலம் இந்த ஃபீல்ட்ல வந்துனே இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. வாட் இஸ் திஸ் ப்ரோ? ஆனா இத பத்தி எல்லாம் எந்த கவலையுமே இல்லாத விஜய், சரி விஜய்க்கு ஏன் இந்த எந்த கவலையுமே இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் ஒரு நாளும் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற தற்குறிகளை மனுஷங்களா பார்த்ததே கிடையாது. தன்னோட ரசிகர்களை தன் சொந்தங்களா, ஏன் ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டா கூட யாரும் பார்த்தது கிடையாது. ஆளுங்க தூரமா இருக்கிற வரையும் கண்ணாடி இறக்கி விட்டுருப்பாரு. ஆளுங்க பக்கத்துல வராங்க முத்தம் கொடுக்க வராங்கன்னு தெரிஞ்சுட்டாலே கண்ணாடியை இறக்கி விட்டுருவாச்சு, ஏத்தி விட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு இவங்களை பத்தி ஒரு பர்சன் கூட கவலை கிடையாது. ஏதாவது கவலைப்பட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லீகலான விஷயங்கள் முடிகிற வரைக்கும் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. அவருக்கு என்ன எண்ணம், இந்த தற்குறி முண்டங்க நாம என்ன வேணாலும் கத்தத்தான் செய்யும், சரின்னு தான் சொல்லும், அண்ணன் தான் இப்ப கரெக்ட், ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணான்னு தான் சொல்லும். ஏன்னா இதுகளுக்கு என்ன அறிவா இருக்க போகுது? அறிவா இருக்கிறவங்களை எல்லாம் பக்கத்துல வச்சிருவோமா? ஆதவர்ஜுனா நாளைக்கு காலையிலவே சந்தோஷமா அதைத்தான் பத்தி பேசுவான். அவங்க மட்டுமா, அவங்களும் அப்படின்னு சொன்ன ராஜமோகனுக்கு ஏதாவது வருத்தம் இருக்க போதா? இப்படி கூட நிக்கிற கூமுட்டுகள்ல இருந்து முன்னாடி நிக்கிற முண்டக்கலப்பைக்க வரைக்கும் சுயமரியாதையே இல்லாத இந்த கூட்டத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணாதான் என்ன அப்படிங்கிற எண்ணம் விஜய்க்கு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்புன்னா விஜய் அண்ணாதான்னு கத்திக்கிட்டு இருந்த பாதி பேரு நேத்துல இருந்து இது தப்புன்னு, எங்களால முடியலன்னு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள நம்ம பாராட்டுவோம். கட்டாயமாக தனிப்பட்ட விஷயத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா சங்கீதாக்காவை தவறா பேசின தற்குறிகளே த்ரிஷாக்காவையும் தவறா பேசக்கூடாது. அப்படி தவறா பேசணும் எனக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா விஜய் கிட்ட கேளுங்க. ஏன்னா நீங்க கொண்டாடுற நாயகன் விஜய். சோ விஜய் கிட்டயே உங்க நியாயங்களை எல்லாம் கேளுங்க. இந்த அல்ல கைங்க கிட்ட எல்லாம் எதுவும் கேட்டுறாதீங்க, அவனுங்க உங்களை விட மோசம். இந்த ஜெலிக்ஸ் பெரால்ட்னு ஒரு பையன் இருப்பானே, அந்த பையன் கிட்ட கூட நீங்க கேளுங்க. டெபினெட்லி ஏன்னா அந்த பையன் கொஞ்சம் அறிவான பையன் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ் தாயின் தவ புதல்வன் அப்படின்னு ஒருத்தன் கத்துவான்ல, விட்டுருங்க, அவரும்பாவா அவர் கேட்டா ஏதாவது பண்றாங்க. உண்மையாலுமே அந்த கட்சியில இருக்க தலைமையில இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா தற்குறிகளும் வந்தாங்க. தலைவர்ங்கிற ஒத்த ஆளை நம்பி இந்த விஷயம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, அதாவது கொள்கை இல்லாத தத்துவம் இல்லாத ஒரு தனி நபரை பத்தி பேசுறேன். பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்ற விஜய் குறைஞ்சபட்சம் அவரு வீட்டுல இருந்தாவது ஆரம்பிச்சிருந்திருக்கணும். சங்கீதாக்காவை விட்டுருங்க, சரி ஓகே ஒரு இடத்துல எடுத்துக்கலாம். தங்கச்சி பாப்பா ஒண்ணு வீட்டுல இருக்குல்ல, அவரோட பொண்ணு, அவ்வளவுதாங்க. தனிநபருக்கான தனி பொறுப்பே தன்னோட சந்தோஷங்களை நிறைவேற்றிக்கிறது மட்டும்தான். அதை தாண்டி ஒரு வெங்காயமும் விஜய் கிட்ட இல்ல அப்படிங்கிறத நாங்க நிறைய தடவை சொல்லிட்டோம். விஜய் இதுவரைக்கும் ஒரு நாளும் இந்த மக்களுக்காகவோ இந்த மண்ணுக்காகவோ நின்னது கிடையாது. ஜனநாயக படத்துக்கு முதல்வர் சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக முதல்வருக்கு பட்டும் படாம நன்றி சொல்லுவாராமா. ஏன்னா ஜனநாயகன் அவரோட படம். இத்தனை மாணவர்களுக்கு கல்வி உதவியை கொடுத்த அந்த முதல்வரை பாராட்ட மாட்டாரு, அதுவும் பட்டும் படாம கூட பாராட்ட மாட்டாரு. நம்ம மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் கொடுத்த முதல்வரை பாராட்ட மாட்டாரு. தமிழ் புதல்வன்கிற திட்டத்துல மாணவர்களை சப்போர்ட் பண்ண முதல்வரை பாராட்ட மாட்டாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்து மகளிருக்கு சப்போர்ட் பண்ண முதல்வரை பாராட்ட மாட்டாரு. விடியல் பயணம் கொடுத்து பெண்களின் வாழ்வில் விளக்கேற்றிய முதல்வருக்கு பாராட்ட கொடுக்க மாட்டாரு. நம்ம மாணவர்கள் அயல் நாடுகளை சென்று படிக்கிறதுக்கு
வழி உண்டாக்கி கொடுத்த முதல்வரை பாராட்ட மாட்டாரு. அரசு பள்ளி மாணவர்கள் அயல்நாடு செல்றதுக்கு வாய்ப்பளித்து கொடுத்த முதல்வரை பாராட்ட மாட்டாரு. உலகம் உங்கள் கையில்னு ஏயோட லேப்டாப் கொடுத்த முதல்வரை பாராட்ட மாட்டாங்க. ஒரு பீத்த குப்பை டப்பி படம் ஜனநாயக படத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டாருங்கிறதுக்காக பாராட்டுறாராமா. இதத்தான் நாங்க சொல்றோம், விஜய்க்கு சுயநலத்தை தவிர வேற ஒன்னும் தெரியாது. விஜயோட கொள்கை மக்களோ மக்களோட நலனோ கிடையாது. நீங்க சொல்ற முக்கியமான பெண்கள் சேஃப்டி கிடையாது. குறைஞ்சபட்சம் தனக்காக உயிரையா கொடுக்கறேன்னு சொல்ற அந்த பெண்களுக்காகவாவது அவர் யோசிச்சிருந்திருக்கணும். அவ்வளவு ஏங்க, எங்க அண்ணனுக்காக குடும்பத்துக்கே விஷம் வச்சிருவேன்னு சொன்ன அந்த பிள்ளைக்காக கூட ஒரு வார்த்தை பேசல. ஆட அவங்களையெல்லாம் கூட விடுங்க, நேத்து அவர் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனது இவருக்கு பிடிச்ச பொண்ணு தானே, அந்த பிள்ளைய பத்தி நயனா நாகேந்திரன் பேசினப்ப கூட ஒரு வார்த்தை அவர் பேசல. ஏன்னா அவருக்கு பெண்கள் சேஃப்டி எல்லாம் முக்கியம் கிடையாது, தன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். இவ்வளவு சுயநலம் பிடிச்ச ஒருத்தனை இது வரைக்கும் யாரும் பார்த்திருக்க மாட்டோம். ஏன் சீமான் இந்த அளவுக்கு இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க, தப்பு. சீமான் இதை விட மோசம். இந்த 2 பேருமே மோசம்தான். இந்த 2 பேத்தையுமே தமிழக மக்கள் நிராகரிச்சே ஆகணும். ஏங்க அவங்கள மட்டும் வேண்டாம்னு சொல்லிடாதீங்க, அவங்களையும் அவங்களையும் வேண்டாம்னு சொல்லுங்க. அதாவது தாவேகாவையும் நாத்தாக்காவையும் என்டிஏவையும் சொன்னங்க. இப்படி 3 பேத்தையும் நிராகரிச்சுட்டு திமுகவை வெற்றி பெற செய்யுங்க. ஏன்னா திமுக நமக்கான ஆட்சி, நம்முடைய ஆட்சி. இனியாவது புரிஞ்சு தெளிந்து செயல்படுங்கள் தற்குறிகளே. நான் கான்சியஸா தான் தற்குறின்னு பேசினேன். இனி உங்களை தற்குறின்னு சொல்லாத அளவுக்கு நீங்க யோசிச்சு பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.